அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் 8th ஜியாகிரபியில் ஒரு முக்கியமான லெசன் இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல். இதிலிருந்து ஒரு முக்கியமான வினாக்கள் பார்த்துடலாம். இது ஒரு குயிக் ரிவிஷனாக நீங்கள் இந்த பாடத்தை படிச்சிருந்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி பாருங்கள். மக்கள் ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்வது தான் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்வது, ஒரு தேவைக்காக இடம்பெயர்வாங்க. அதற்கு பெயர் தான் இடம்பெயர்தல் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு நபர் தனது சொந்த நாட்டை விட்டு மற்றொரு நாட்டிற்கு செல்வதற்கு பெயர் என்ன? இப்போ குடியேற்றம் அப்படின்னா இமிகிரேஷன். இதே வெளிநாட்டுக்கு செல்றதுக்கு எமிகிரேஷன், அதாவது வெளிநாடு செல்லுதல் என்பதாகும். தள்ளு காரணிகள் என்பது எதனை குறிக்கும்? தள்ளு காரணிகள் என்பது ஆப்ஷனில் சரிதான். வேலையின்மை மற்றும் வறுமையை குறிப்பது தள்ளு காரணிகளாகும். ஈர்ப்பு காரணிகளில் முதன்மையானது எது? ஈர்ப்பு காரணிகளில் முதன்மையானதாக உள்ளது வேலை வாய்ப்புகள். இப்போ நம்ம ஒரு கிராமத்தில் இருக்கிறோம், வேலை வாய்ப்பு தேடி தான் நகரத்துக்கு போகிறோம். அந்த ஈர்ப்பு காரணிகளில் முதன்மையாக உள்ளது வேலை வாய்ப்புகளாகும். ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்காவிற்கு மக்கள் சென்றது எந்த வகை இடம்பெயர்வு? ஐரோப்பா டு அமெரிக்கா, இது கண்டங்களுக்கு இடையிலான இடம்பெயர்வு வகையாகும். மக்கள் தங்களது வாழ்விடங்களை குறுகிய காலத்திற்கு மாற்றுவதற்கு பெயர் என்ன? மக்கள் தங்களோட வாழ்விடங்களை குறுகிய காலம், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மாற்றுவதற்கு பெயர் தற்காலிக இடம்பெயர்வாகும். ஒரு நாட்டின் எல்லைக்குள் நிகழும் மக்கள் இடமாற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு நாட்டு எல்லைக்குள்ளே மக்கள் இடம்பெயர்வது உள்நாட்டு இடம்பெயர்வு. இதெல்லாம் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இடம்பெயர்வின் வகைகளாக உள்ளன. இந்தியாவில் அதிகப்படியான இடம்பெயர்வு எந்த அடிப்படையில் நடைபெறுகிறது? இந்தியாவில் அதிகப்படியான இடப்பெயர்வு பார்த்தீங்கன்னா எந்த அடிப்படையில் நடைபெறுகிறதுனா, ஒரு திருமணம் செஞ்சுட்டா அந்த இடத்துக்கு போய் வாழ்றங்கிறது திருமணத்தின் அடிப்படையில் நடைபெறுகிறது. ஆண்களின் இடப்பெயர்வுக்கு மிக முக்கிய காரணம் எது? கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஆண்களின் இடம்பெயர்வுக்கு மிக முக்கிய காரணமாக உள்ளது வேலையாகும். இடம்பெயர்தலின் சமூக காரணி எது? சமூக காரணி அப்படின்னு முக்கியமாக உள்ளது பார்த்திங்கன்னா திருமணம் தான் இடம்பெயர்தலின் முக்கிய சமூக காரணியாகும். மக்கள் கிராமப்புறங்களிலிருந்து நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர முக்கிய காரணம் என்ன? அவங்க பார்த்தீங்கன்னா முக்கிய காரணம் தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு தேடித்தான் மக்கள் கிராமப்புறங்களிலிருந்து நகர்ப்புறங்களுக்கு செல்கின்றனர். இடம்பெயர்தலின் விளைவாக மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றம் என்ன? இடம்பெயர்தலின் விளைவாக மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றம் அமைப்பு மாற்றம், பரவல் மாற்றம், அடர்த்தி மாற்றம். இதெல்லாம் இடம்பெயர் விளைவாக ஏற்படும் மாற்றம் ஆகும். அறிவுசார் வெளியேற்றம் என்பது எதனுடன் தொடர்புடையது? அறிவுசார் வெளியேற்றம் இது பார்த்தீங்கன்னா பொருளாதார இடம்பெயர்வு. திறமையான தொழிலாளர்கள் இருக்கிறப்ப தான் இந்த அறிவுசார் வெளியேற்றம் நடைபெறுகிறது. கிராமப்புற மக்கள் தொகை நகர்ப்புற மக்களாக மாறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிராமப்புற மக்கள் தொகை நகர்ப்புற மக்களாக மாறுவது அதுதான் நகரமயமாதல் என்று அழைக்கப்படுகிறது. நகரமயமாதல் எதனால் தீர்மானிக்கப்படுகிறது? ஒரு நகரமயமாதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இயற்கையான மக்கள் தொகை வளர்ச்சி, கிராமத்திலிருந்து நகர்ப்புற இடம்பெயர்வு, கிராமங்களை நகரங்களாக மறுவகைப்படுத்துதல், இவை அனைத்துமே நகரமயமாதல் தீர்மானிக்கும் காரணிகளாகும். உலகின் நகரமயமாக்கப்பட்ட கண்டம் எது? உலகத்திலேயே நகரமயமாக்கப்பட்ட கண்டம் வட அமெரிக்கா ஆகும். 2050ஆம் ஆண்டில் உலகில் எத்தனை சதவீத மக்கள் நகரங்களில் வசிப்பார்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது? 2050 பார்த்தீங்கன்னா ஒரு 68% மக்கள் நகரங்களில் வசிப்பார்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் நகரமயமாதலுக்கு மிக முக்கிய காரணம் எது? இதில் கண்டிப்பாக தொழில்மயமாதல் தான். இந்தியாவில் நகரமயமாதலுக்கு மிக முக்கிய காரணம் தொழில்மயமாதலாகும். இடம்பெயர்தலின் சுற்றுச்சூழல் காரணி எது? இடம்பெயர்தலின் சுற்றுச்சூழல் காரணி எதுன்னு பார்த்தீங்கன்னா பூகம்பம் ஆகும். கூற்று பாருங்க. அறிவுசார் வெளியேற்றம் வளரும் நாடுகளுக்கு ஒரு பாதிப்பாகும். காரணம், திறமையான மக்கள் மற்ற நாடுகளுக்கு செல்வதால் சொந்த நாட்டின் வளர்ச்சி குறையும். இதில் பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் சரியான ஒன்று தான்.
அறிவுசார் வெளியேற்றம்னா நல்ல அறிவுள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டை விட்டு அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு போனால் நம்ம நாட்டோட வளர்ச்சி குறையிறது தான் வந்து என்னன்னு சொல்கிறோம். இது வந்து கூற்று மற்றும் காரணம் சரியான ஒன்று. ஒரு நபர் வெளிநாட்டிலிருந்து ஒரு நாட்டிற்குள் குடிபுகுவது, அதற்கு பெயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமிகிரேஷன் என்று அழைக்கப்படுகிறது. உலகின் 2வது அதிக நகர மக்கள் தொகை கொண்ட நாடு எது? இதில் கண்டிப்பாக நம்ம இந்தியா தான் உலகத்திலேயே 2வது அதிக நகர மக்கள் தொகை கொண்ட நாடாகும். நகரமயமாதலால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பிரச்சனை எது? கண்டிப்பாக வந்து நகரமயமாதல்னா உங்களுக்கு வீடு இல்லைன்னா குடிசை பகுதிகள் உருவாதல், நீர் பற்றாக்குறை, மாசுபாடு, இவை அனைத்துமே சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கு காரணமாக உள்ளது. கிராமப்புறங்களில் நிலவும் மறைமுக வேலையின்மை எதை தூண்டுகிறது? கண்டிப்பாக வந்து கிராமப்புறத்தில் நிலவும் மறைமுக வேலையின்மை வந்து இடம்பெயர்தலை தூண்டுகிறது. எந்த ஆண்டில் நகர மக்கள் தொகை உலகளவில் கிராமப்புற மக்கள் தொகையை விட அதிகமானது? அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டாகும். இடம்பெயர்தலின் போது மக்கள் சந்திக்கும் இடைநிலை தடையை கூறியவர் யார்? அந்த கூற்றை கூறியவர் எவரட் லீ. இவர் தான் வந்து இடம்பெயர்தலின் போது மக்கள் சந்திக்கும் இடைநிலை தடையை கூறியவர் எவரட் லீ என்பவராவார். இந்தியாவில் மிக குறைந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் எது? இந்தியாவில் மிக குறைந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் இமாச்சல பிரதேசமாகும். தமிழ்நாட்டில் நகரமயமாதல் சதவீதம் சுமார் எவ்வளவு? 2011 கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா 48.4% நகரமயமாதலின் எதிர்மறை விளைவு எது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நகரமயமாதலின் எதிர்மறை விளைவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை பகுதிகள் உருவாதல். ஆசியாவில் நகரமயமாதலில் மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடு ஆசியா பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஆசியாவிலேயே நகரமயமாதலில் மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடாகும். நடுத்தர கால இடம்பெயர்வு எதனை குறிக்கும்? நடுத்தர கால இடம்பெயர்வு என்பது 1 வருடம் அல்லது சில ஆண்டுகள் என்பதை குறிக்கும். போரினால் மக்கள் இடம்பெயர்வது எந்த வகை காரணி? போரினால் மக்கள் இடம்பெயர்வு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் காரணியாகும். இடம்பெயர்தலின் விளைவால் எந்த விகிதம் பாதிக்கப்படுகிறது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலின விகிதம், இடம்பெயர்தலின் விளைவால் பாலின விகிதம் பாதிக்கப்படுகிறது. கிராமப்புறங்களில் இருந்து நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர்வை குறைக்க அரசு கொண்டு வந்த திட்டம் எந்த திட்டம்? அந்த திட்டம் தான் பியூரா திட்டமாகும். நகரமயமாதல் அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் என்ன? நகரமயமாதல் அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் கிராமப்புற இடம்பெயர்வு ஆகும். இடம்பெயர்தலின் ரெவன்ஸ்டீன் விதிகள் எதனுடன் தொடர்புடையது? இடம்பெயர்தலின் ரெவன்ஸ்டீன் விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெயர்தல் தூரத்துடன் தொடர்புடையதாகும். குறைந்த வருமானம் காரணமாக மக்கள் இடம்பெயர்வது, அதற்கு பெயர் என்ன? குறைந்த வருமானம் காரணமாக மக்கள் இடம்பெயர்வது தள்ளு காரணி என்பதாகும். ஒரு நாட்டின் வளங்கள் சமமாக பகிர்ந்தளிக்கப்படாதது எதனை உருவாக்கும்? கண்டிப்பாக அதுதான் வந்து ஒரு இடம்பெயர்தலை உருவாக்கும். நகரமயமாதலின் போது போக்குவரத்து நெரிசலை குறைக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்ன? நகரமயமாதலின் போது போக்குவரத்து நெரிசலை குறைக்க எடுக்கும் நடவடிக்கை பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் மற்றும் மேம்பாலங்கள் என்பது சரியான ஒன்று. இந்தியாவில் அதிக நகர மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? இந்தியாவில் அதிக நகர மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக மகாராஷ்டிரா உள்ளது. இடம்பெயர்தல் ஒரு பகுதியின் மக்கள் தொகை அடர்த்தியை என்ன செய்யும்? இடம்பெயர்தல் ஒரு பகுதியின் மக்கள் தொகை அடர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் செய்யும். மக்கள் தங்கள் விருப்பத்திற்கு மாறாக இடம்பெயர்வது, அதற்கு என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா கட்டாய இடம்பெயர்வு என அழைக்கப்படுகிறது. கிராமப்புறங்களில் நிலவும் சாதிய பாகுபாடு எவ்வகை இடம்பெயர்வு காரணி? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக இடம்பெயர்வு காரணி தான் கிராமப்புறங்களில் நிலவும் சாதிய பாகுபாடாகும். நிலநடுக்கம், வெள்ளம் போன்றவை எந்த இடம்பெயர்வை தூண்டுகிறது? கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக மற்றும் கட்டாய இடம்பெயர்வை தூண்டுகிறது. இந்தியாவில் எந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இடம்பெயர்வு ஒரு முக்கியமான பகுதியாக சேர்க்கப்பட்டது? அது வந்து 1881ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இடம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை சுமார் எத்தனை கோடின்னு பாருங்க,
45 கோடி பேர் ஆவர். நகரமயமாதலால் ஏற்படும் திடீர் வெள்ளத்திற்கு முக்கிய காரணம் என்ன? அது பார்த்திங்கன்னா முறையற்ற கழிவுநீர் கால்வாய்கள் இல்லாததெல்லாம் திடீர் வெள்ளத்திற்கு முக்கிய காரணமாக உள்ளது. புலம் பெயர்ந்தவர்கள் அனுப்பும் பணம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு என்ன செய்யும்? புலம் பெயர்ந்தவர்கள் அனுப்பும் பணம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு உதவி செய்யும். கிராமப்புற மக்கள் நகரங்களுக்கு செல்வதால் கிராமங்களில் ஏற்படும் பாதிப்பு கண்டிப்பாக என்னாகும்? உழைப்பாளர்கள் பற்றாக்குறை ஏற்படும். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் நோக்கம் என்ன? ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் நோக்கம் நகரங்களில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் முக்கிய நோக்கமாகும். நகரமயமாதலில் மக்கள் தொகை வெடிப்பு எதனை தோற்றுவிக்கிறது? நகரமயமாதலில் மக்கள் தொகை வெடிப்பு பார்த்திங்கன்னா நெரிசல் மற்றும் பற்றாக்குறையை தோற்றுவிக்கிறது. அதிக நகரமயமாக்கப்பட்ட மாநிலங்களில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? அதிக நகரமயமாக்கப்பட்ட மாநிலங்களில் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 3வது இடத்தில் உள்ளது. உலகின் மிகப்பெரிய நகரம் மக்கள் தொகை அடிப்படையில் எது? உலகின் மிகப்பெரிய நகரம் மக்கள் தொகை அடிப்படையில் டோக்கியோ என்பது சரியான ஒன்று. இடம்பெயர்தலின் ஒரு முக்கிய நேர்மறை விளைவு என்ன? இதில் பார்த்தீங்கன்னா இடம்பெயர்தலின் ஒரு முக்கிய நேர்மறை விளைவாக கலாச்சார பரிமாற்றம் உள்ளது. எந்த கண்டத்தில் நகரமயமாதல் விகிதம் மிக குறைவாக உள்ளது? அந்த கண்டம் ஆப்பிரிக்கா கண்டமாகும். நகரங்களில் நிலக்கீழ் நீர்மட்டம் குறைய காரணம் என்ன? அதாவது நிலத்தடி நீர்மட்டம் குறைய காரணம் பார்த்தீங்கன்னா கான்கிரீட் தளங்கள் நீர் உறிஞ்சுவதை தடுத்தலாகும். கிராமங்களில் இருந்து நகரங்களுக்கு இடம்பெயரும் மக்கள் பெரும்பாலும் எங்கு தங்குகின்றனர்? அவங்க பார்த்தீங்கன்னா குடிசை பகுதிகளில் தங்குகின்றனர். இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் ஒரு நாட்டின் எதனை பிரதிபலிக்கிறது? ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை பிரதிபலிப்பது தான் இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதலாகும். கீழ்கண்டவற்றுள் எது நகரமயமாதலின் பிரச்சனை இல்லை? இதில் பார்த்தீங்கன்னா நவீன மருத்துவ வசதிகள் என்பது நகரமயமாதலின் பிரச்சனைகள் கிடையாது. இதில் குற்றங்கள் அதிகரிக்கும், குப்பை அதிகரிக்கும், குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் என்பதெல்லாம் பிரச்சனையாக உள்ளன. நகரமயமாதல் என்பது ஒரு நாட்டின் சமூக பொருளாதார மாற்றத்தின் என்னவாக உள்ளது? நகரமயமாதல் என்பது ஒரு நாட்டின் சமூக பொருளாதார மாற்றத்தின் அடையாளமாக உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 8th ஜாகிரபியில் இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதலிருந்து ஒரு 60 முக்கியமான வினாக்கள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.